வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி பிரண்டை தொக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கடுகு, வெந்தயம், மிளகாய் இது மூணையும் போட்டு நல்லா கடுகு பொரியிற அளவுக்கு வெந்தயம் வணங்கி ப்ரௌனிஷ் பிளாக் கலரில் மாறுற அளவுக்கு வணக்கிட்டே இருக்கணும். மிளகாய் ஸ்மெல் வர வரைக்கும் வணக்கிட்டு அதை ஒரு தட்டத்தில் மாற்றி வச்சுட்டு அதே கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி வெங்காயம், பூண்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் பிரண்டையை போட்டு நல்லா வணக்கி பிரண்டையை முன்னாடியே பொறித்து சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். அதில் இருக்க சக்கையாட்டம் வரும். அந்த சக்கையை க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் காய வச்சு அந்த காய வச்சதை நல்லா உள்ளே போட்டு தண்ணி சேர்த்தாமல் நல்லா கிளறி எல்லோ கலரில் பிரண்டை சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கி அதை ஆட்டாங்கல்லில் இந்த அந்த கடுகு, வெந்தயம், மிளகா, அப்புறம் இந்த வெங்காயம், புளிக்கரைசலில் நல்லா ஊற்றி நல்லா கிண்டிகிட்டே வரணும். கிண்டிகிட்டே வரும்போது அது ப்ரௌனிஷ் கலரில் மாறும். இப்போ நீங்கள் 2 கப் பிரண்டை சேர்த்திருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு கட்டி வெல்லத்தை கொட்டி அதையும் கொட்டி சிம்மில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே வந்தீங்கன்னா தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா கிண்டிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும். அந்த நல்லெண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரண்டை தொக்கு ரெடி.